சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில கடைசி நேரத்துல வெற்றியை கைப்பற்றிய பிறகு கேப்டன் ராகுல் அவர்கள் தன்னுடைய மனநிலைமையை வெளிப்படையாக ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றி இலக்கு அவர்கள் நெருங்கிய பொழுது பயமில்லை என்று சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. ராஞ்சில நடந்த போட்டியில 350 ரன்களை டிஃபென்ஸ் செய்த இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றியை பெற்றாங்க. சுபன்கள் இல்லாததால கேப்டன் பொறுப்பை ராகுல் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காரு. பேட்டிங்ல 60 ரன்கள் எடுத்ததோடு கேப்டன்சிலுமே முத்திரையை பதிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா அணி கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்று இந்திய அணிக்கு தோல்வி பயத்தை காட்டிட்டாங்க. வெற்றிக்கு பிறகு பேசிய ராகுலிடம் சேசிங்கின் போது பதற்றம் இருந்ததா அப்படின்னுமே கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர் பதற்றம் இல்லை என்று நான் சொன்னால் அது நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் கிரிக்கெட் ஆடுறோம், மீண்டும் நாட்டுக்காக கேப்டன் பொறுப்பேற்றுள்ளேன் என்பதால் எனக்கு என் மீதே அதிக எதிர்பார்ப்புகளுமே இருந்தது. ஆடுகளத்துல ஒருவித அமைதி நிலவினாலுமே சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் எங்களை எல்லைக்கே தள்ளினாங்க. அவங்க தொடர்ந்து தாக்கி கொண்டே இருந்தாங்க. அது மிகவுமே விறுவிறுப்பாக இருந்தது. மீண்டும் அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி குறித்து பேசிய ராகுல் அவர்கள் ரெண்டு பேருமே அப்படி ஆடுவதை பார்ப்பதற்கே எப்போதுமே ஜாலியாக இருக்கும். அவங்க ஆடிய விதம் அது சுதந்திரம். இதுதான் அவங்க வாழ்நாள் முழுக்கவே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நீண்ட காலமாகவே இதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பேசியிருக்காரு. ராகுல் அவர்கள் பேசியது தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுடன் 2 டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. அதுல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை ஒயிட் வாஷுமே பண்ணாங்க. ஒயிட் வாஷ் பண்ண குஷியில அவங்களுடைய ஹெட் கோச் அவர்கள் இந்தியாவை தரைக்குறைவாகவும் மரியாதை இல்லாதது போன்றுமே பேசியிருந்தார். ஆனால் தற்போது ஒரு கேப்டனாக ராகுல் அவர்கள் ஓடிஐ முதல் போட்டியை வென்ற பிறகு பொறுப்புடனும் அதே நேரம் மரியாதையுடனுமே சவுத் ஆப்பிரிக்கா அணியை பற்றி பேசியிருப்பது பலராலுமே பாராட்டப்பட்டு வருது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.